அப்பா இருக்கின்ற வயதாகி விட்டது. அப்பா இன்னும் எவ்வளவு கற்க வேண்டியிருக்கிறது. தங்களோடு இருந்து அரசியல் தந்திரிகள் கற்ற பிறகுதானப்பா இருக்கின்ற ஆட்டு கேளுங்களப்பா. எனக்கோ வயதாகவில்லை. இந்த சின்ன சிறு வயதிலே மறுபடியும் சிம்மாதனத்தில் அமர்ந்து எனக்கு மக்களை காப்பாற்றும் பொறுப்பு என்னிடம் தலைமையில் சுமையாக இருக்கிறார். உங்களுடைய விருப்பம் இதுவாக இருந்தாலும் சரி, சிம்மாதனத்திற்கு ஆட்சி புரிவது உங்களுடைய கடமை அல்லவா? சரி, அது போன உனக்கு தக்க வயது வந்துவிட்டது. இந்த நேரத்திலே உனக்கு ஒரு திருமணத்தை செய்து பார்த்து இல்லற வாழ்க்கை என்ற சுகத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்பா ஆட்சி பொறுப்பேற்று அதையற்றது பாரம் நினைக்கின்றேன். இல்லறம் என்பது மிக கொடுமையானது. இரு மனம் ஒன்று சேர வேண்டும். சில இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். அதற்கு மனது பக்குவப்பட வேண்டும். அப்பா எனக்கு அந்த வயதாகிவிட்டதா என்ன? சோமணி அன்று முதல் இன்று வரை தாய்க்கு ஆகியால் திருமணம் என்பது செய்யாமல் என் வாழ்வை உனக்கேற்ற ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய மனதில் சொல்லக்கூடாது. அப்பா வேண்டாம் என்றால் தங்களுக்கு மன வருத்தம். நான் தங்களுக்கு செல்ல பிள்ளையாகவே வளர்ந்து வாழ்ந்து வருகிறேன். அப்பா அதுதான் அப்படியா செய்ய முடியும். சுமையை அவர் மீது சுமத்திவிட்டு ஓய்வு பெறலாம் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் மறுபடி தரிக்க வேண்டாம். நாட்டு மக்களை கனவு போல் காப்பாற்ற முடியாது என்று திருமணம் செய்து கொண்டு இல்லத்தில் வாழ வேண்டும் என்று இல்லற வாழ்க்கையிட்டு திருமணத்துக்கு எப்படி ஒப்புக்கொண்டான். அவனுக்கேற்ற பெண்ணை பார்க்க வேண்டும். திருமணத்தை செய்து நல்லவர்களை வாழ வைக்க வேண்டும். நம்முடைய அரசாங்க ஜோதிடர் கண்ணாடி இல்லப்பா. ஏண்டா அம்பி தம்பி, ஆமா என்ன இது? தண்ணிடா. நீர் 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 நீர். ஆமா தமிழ் அப்படியே ஆகட்டும் ஐயா. எங்கடா ஆசுறா? எப்படி ஆசுறாத? கழுதா கழுதா எத்தடியாம பாத்துக்கோ. நீங்க ரசீது பேசுறாயா? எனக்கு வராது. இவனை கத்திரிக்கோளையில குத்தி விளையாடுது. எனக்கு தெரியும் பஞ்சாயத்துல துணி கீ விடுங்க. ஏன் தம்பி என்ன கூப்பிட்ட காரணம் என்ன? போய் ஆகி வச்சுங்க. சாப்பிட்டு தூங்குறியா? சாப்பிட்டு விட்டு வருகிறீங்க. நீ ஐயரா நீ? ஆமாம். இதுல என்ன சந்தேகம்? அதெல்லாம் சாப்பிடுறா ஜென்ம தாளிக்கா மாநாடு போய் எம்பியா சிரிக்கிற பூரா எங்கண்ணா மரவேலி ஏத்தின்னு கேட்டு. ஐயோ ஒரு ஐயர் என்ற பாராம வட்டு மரத்துல பேசுகின்றான். நான் புறப்படுகின்றேன். சாணி தகாது தகாது. நீ போறதான் போற மறுபடியும் வீந்துட போறான். இந்த அரசாங்கத்தில் அன்று முதல் உன் தலைமுறை இன்று வரை ஆழ்நாடு சென்று பட்டப்படை கொடுத்து தாயகம் திரும்பிட்டான். என்னுடைய ஒரே மகன் ஒப்பற்ற மகன் வந்துவிட்டாரா? மிக சந்தோஷம். அவனுக்கு திருமணம் செய்து முடிக்க வேண்டும் என்று என் மனதிலே நீங்காத ஆசை.
ஆகையால் அவன் வருங்காலம் எப்படி இருக்கிறது, அந்த ஜாதகத்திற்கு எந்த தேதியில் திருமணத்தை செய்திருக்கலாம் என்று உன்னுடைய மகனுக்கு திருமணம் ஏற்பாடு செய்ய போகின்றாய். ஆமாம். ஆகினால் தற்போது ஜோசித்தை பார்க்க வேண்டும் அல்லவா? ஜாதகத்தை நல்லா கணித்து சொல்லுங்க. என்ன பக்கம் பாக்குறது? தெரியாம எவ்வளவு நேரம் எதுக்குடா புரோகிதரா? ஏறா அந்த கொண்டு வர பார்க்க வேண்டும் அல்லவா? அரசு வேண்டும் அல்லவா? எப்பா நான் ஏன் போயிட்டு பிற்பாடு பாடிங்க புரோகிதரா, நீ வா. இப்ப பாருங்க ஐயா. சொறி விடுவோம் அப்படியே. பாதி சொல்லி சீக்கிரம் நேரம் இல்லையா? 6 மணிக்கு நடத்து விட்டால் போதும். ஒயின் ஷாப்ல கரெக்டா நிக்கின்றான், பிளாக்ல வாங்கி குடிக்கின்றான். சட்டை குடித்து விட்டு புரோகிதர் ஏங்க யார் கதை சொல்றான்னு தெரியலையா? உன்ன அத்தியால அண்ணா அப்படின்னு தான் இன்னொரு டிவியில உன்ன வாங்கல போய் வச்சாவா? நீ உரைகள் அதட்டும் கேட்குங்கள். யார் எடுத்து பேசுகின்றாய் என்று தெரிந்தவன் பேசுகின்றாயா? சொல்லுங்க. கணக்கு கணக்குன்ற என்ன கணக்கு? ஜாதகம் ஜாதகம் கணித்தங்களை சரியா பாருங்க. கணித்து சொல்லுங்கள். மன்னா, உன்னுடைய மகனுக்கு திருமணம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நீ ஆசையாக இருக்கின்றாய். இதோ பார்த்தையா, நாளைக்கு என்ன கிழமை? நாளைக்கோ வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை போக சனிக்கிழமை உன்னுடைய மகனுக்கு மரணம் நிச்சயம். சனிக்கிழமை 8:45 மணிக்குள் உன்னுடைய மகனுக்கு மரணம் நிச்சயம். செய்யவே முடியாது. தாயில்லாத பிள்ளை என்று சேரும் பிரப்போர் நாளொரு அவனுக்கு ஏற்ற மணிமணி சூட்டி சிம்மாதத்தை மனதிற்கு அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் சிம்மாதனம் வேண்டாம் அப்பா, நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை இந்த ஆட்சி விடம் எனக்கு தேவையில்லை என்று வைத்தார். அவனுக்கு ஏற்ற ஒரு மனநாள் பார்த்து திருமணத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு எங்கள் அரசாங்கத்திலே தலைமுறையாக நீங்கள்தானே ஜோதிட பார்த்து உண்மைதான். ஜாதகத்தை கட்டங்களை சரியாக பார்த்து சொல்லுங்கள் சாமி. இத பார்த்தையா, இப்போது மீண்டும் கூறுகின்றேன். இத பார்த்தையா, 8:45 மணிக்குள் உன்னுடைய மகனுக்கு சனிக்கிழமை மரணம் நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். மலரால் கொத்தளித்து பொய்யான கோட்டை கட்டி என் மனதே மார்க்கம் என்ன மலரால் பந்தளித்து
ஒரே மகனுக்காக திருமணம் என்ற வாழ்க்கையில் புகாமல் மனம் என்ற சூழல் அவளுக்கு மனதால் பார்த்து திருமணத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று என் மனதார ஆசைப்பட்டேன். மனதால் பார்ப்பார் என்று பார்த்தால் மரண வாழ்வை குறித்து விட்டேன். உன்னுடைய மகன் நேரமாக பட்டு அப்படி இருக்கின்றது. நன்றாக மறுபடியும் அப்படி இல்லை என்றான். உன்னுடைய மகனுடைய உயிராகப்பட்டது பிரியக்கூடாது என்றான். இதை பார்த்தையா, இரும்பால் கோட்டை கட்டி அதை சுற்றி அகிலி வைத்தால் அப்போதாவது உன்னுடைய மகனாகப்பட்டவன் உயிரோடு இருக்கின்றானா என்று பார்க்கலாம். என் மகன் மரணத்தை தேடி போகாமல் என் மரணத்தை தலைக்க வேண்டும் என்றால் யாராலும் முடியாது. அப்படி ஒரு வேலை இந்த அரசாங்கத்திலே எந்த அரசாங்கத்திலே இரும்பு வேலை அமைத்து அக்னி சுவாலயம் என்று சொல்லக்கூடிய அக்னி சுவாலத்தை வீசி அதன் அருகாமையில் உள்ளே வந்து என் மகனை பாதுகாத்தால் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நான் புறப்பட்டு வரட்டுமா? மகனாயிலாடு சென்று பட்டப்பை முடித்து தாயகம் வந்துவிட்டான் என்று மகிழ்ச்சியோடு வாழ்ந்தேன். நாட்டத்தை கண்டு ரசித்த என் மகன் இனிமேல் எதையும் பார்க்க போவது கிடையாது. வெள்ளிக்கிழமை மறுநாள் சனிக்கிழமை 8:45 மணி அளவில் உயிர் போய்விடும் என்று உரைத்து விட்டார். ஜாதகத்தை சரியாக என் குல ஜோதிடராக இருக்கக்கூடியவர்கள் இதனால் வரை அவர் தாமரையில் ஜாதகத்தை பார்த்தவர். அதற்கான மார்க்கத்தை தெரிவிக்க வேண்டும் என்றால் இரும்பால் வேல்கள் அமைத்து அக்னி சுவாலத்தை சுற்றி அந்த யமன் என்ற காலம் அப்படியே அதற்கான ஏற்பாடு கடும் தவம் செய்து ஏனெடுத்தாது தந்தை. நான் பிறந்த நேரம் போதாத காலம் என் தாய் இறந்து விட்டார். என் நலனுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தார். என் வாழ்வுக்காக வாழ்ந்திருந்தார் என் தந்தை. பட்டப்படி படிக்க வேண்டும், அயல்நாடு செல்ல வேண்டும், பல கலைகளை சிக்கர பயின்று வந்து நம்ம போது நம்ம மகன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். என் தந்தையின் விருப்பத்திற்கிணங்க என் தந்தையின் வார்த்தை ஒருவர் தட்டி கழிக்காமல் உலகினில் கண் கண்டதும் தாய் தந்தை. கடவுளை யாராவது பார்த்துக்க முடிகிறதா? பார்க்க முடியாது. நாம் கண்ணிலே தெரியும் தெய்வம் தாய். ஏனென்றால் ஒரு ஜனனத்தை உலகத்திற்கு கொண்டு வந்து கொடுப்பவள் ஒரு பெண்மை. அந்த பெண்மை மதிக்கக்கூடியவன் நான். இந்த பெண்மை இந்த கரு உருவாவதற்கு என் தந்தையே காரணம். ஆகையினால் தான் தாயின் சிந்தல் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வாசகத்தை சிக்கர பயின்றேன். பெண்களுக்கு ஒரு முதலிடம் மறு இடம் என் தந்தைக்கு. எமது ஆட்சியில் குற்றம் குறை எதுவும் இருக்கக்கூடாது என்பது எனது தந்தையின் எண்ணம். சத்தியத்தை மட்டுமே பேச வேண்டும். ஒருவன் ஒருவன் முதலாளி.
ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியனில் சூரியவாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியனில் சூரியவாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. சென்ற மகன் அப்பா திருமண நாள் குறித்து வைத்திருப்பார் என்ற மகிழ்ச்சியோடு நந்தவனம் சென்றார். என்ன பதில் உரைப்பது, மகனிடம் எப்படி உரைப்பது என்று ஒன்றுமே புரியவில்லையே. மகனே, உன்னை நான் எப்பொழுதா காணப்போகிறேன் மகனே? என் வருகைக்காக எப்பொழுது பார்த்தாலும் வருவான் எதிர்பார்த்திருப்பார் என் தந்தை. தந்தையின் முகம் வாட்டமாயிருக்கிறது, இன்று புரியவில்லையே. ஒன்று என் நினைவு, மற்றொன்று நாட்டின் குறை இல்லாமல் சிறப்பாக ஆட்சி புரிவது. நம் நாட்டில் சுற்றி பார்க்கின்ற நேரத்தில் நாட்டு மக்கள் தந்தையின் ஆட்சி சிறப்பாக அல்லவா பேசிக் கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் முகவாட்டமா? அப்பா, என்னப்பா இது? எதற்காக இந்த முகவாட்டம்? என்னவென்று உரைப்பது எனக்கு தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறேன். அப்பா, புதிதாக அல்லவா பேசுகிறீர். நம் நாட்டு மக்களின் மனதிலே ஒரு குறை கிடையாது. சிறப்பான ஆட்சி. அது பெரிய நாள். எந்த குறையும் செய்யவில்லையே, எந்த குறையும் வைக்கவில்லையே. எதற்காக இந்த முகவாட்டம்? நாட்டு மக்களுக்கு யாதொரு குறைவில்லாமல் கண்ணிவி போல் நாட்டு மக்களை காப்பாற்றுகிறேன். இந்த ராஜேந்திரன் ஆட்சியில எந்தவித குறையும் கிடையாது. வாழ்நாளில் தாயை இழந்த மகனாக இருந்தாலும் தாய்க்கு தாயாக நின்றால் ஒரு மணி பொழுதுமாக வளர்த்ததில் யாதொரு குறையும் கிடையாது. அப்பா, சின்னஞ்சிறு வயதிலே என்னை பெற்றெடுத்து விட்டு தாய் இருந்து விட்டார். மற்றொருவே இருந்தால் மற்றொருவரை தேடி சென்றிருப்பார். எனக்காக வாழ்ந்து உங்கள் இன்பத்தை எல்லாம் தவிர்த்தவர் நீங்கள். உங்க முக வாட்டம் இருக்க கூடாது. அப்பா, சொல்லுங்கள். ராஜாராம் வாங்க. சிம்மாதனத்தில் அமர்ந்து ஆட்சிபடத்தில் ஆட்சியாள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இந்த ஆட்சிபடம் எனக்கு தேவையில்லை. தாங்கள் தான் நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை இந்த ஆட்சிபடம் எனக்கு தேவையில்லை. உனக்கு ஒரு மணமகளை பார்த்து திருமணம் செய்து முடிக்க வேண்டும் என்று மகனால் ஏற்பாடு செய்து உங்கள் விருப்பம். அப்படி திருமண நாள் எந்த தேதியில் வைக்கலாம் என்று அரசாங்க ஜோதிட அழைத்து ஜோதிடம் பார்க்கும் தருணத்தில் ராசிக்காக மகனே